வணக்கம். தென் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள உலகின் மிகச்சிறிய தீவு நாடுதான் நவ்ரு. இதன் மொத்த பரப்பளவே வெறும் 21 சதுர கிலோமீட்டர் தான். இந்த நாட்டின் மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 10,000 பேர் வரை இங்க வசிக்கிறாங்க. இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக நவ்ருவான் உள்ளது. ஆனால் வணிகத்திற்காக ஆங்கிலமும் பயன்படுத்தப்படுது. இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ நாணயமாக ஆஸ்திரேலியன் டாலர் உள்ளது. பரப்பளவு அடிப்படையில உலகின் மிகச்சிறிய நாடாக 3வது இடத்தில் உள்ளது. இந்த நாட்டிற்கு தலைநகரம் என்று தனியாக எதுவும் இல்லை. ஆனால் இங்கு உள்ள யாரேன் என்ற மாவட்டம் அரசாங்கத்தின் தலைநகராகவும் பாராளுமன்றம் மற்றும் அரசு செயல்பாடுகளின் முக்கிய அலுவலகங்களை கொண்டுள்ளது. எத்தனையோ அதிசயங்களை தன்னில் கொண்டுள்ள பசிபிக் பெருங்கடலில்தான் இந்த தீவு நாடும் அமைந்துள்ளது. சிறிய தீவாக இருந்தால் என்ன, பெரிய நாடாக இருந்தால் என்ன, ஐரோப்பியர்கள் எதைத்தான் விட்டு வைத்தார்கள்? அதிலும் பிரிட்டன் உலகையே ஆண்ட நாடு. சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என பல நாடுகளையும் அடிமைப்படுத்தி ஆண்டவர்கள். பிரிட்டனின் திமிங்கல வேட்டை பிரியரான ஜோன் பெயின் என்பவர் 1788 இந்த நாட்டில் கால் வைத்தபோது இனிமையான தீவு என பெயரிட்டார். அந்த அளவிற்கு அவ்வளவு வளம், இயற்கையின் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இந்த நாடு. ஆனால் ஜோன் பெயின் கால் வைத்ததற்கு 40 ஆண்டுகளுக்கு பின் நல்ல நீர் பெறுவதற்காக கப்பல்கள் இந்த தீவில் நங்கூரம் பாய்ச்சியது. திமிங்கல வேட்டையர்கள் பலரும் இங்க வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. ஐரோப்பியர்களுக்கு நாடுகளை வளைத்து போட சொல்லவா வேண்டும்? மது வகைகளை ஆசை காட்டினர், துப்பாக்கிகளில் ஆர்வமூட்டினர். இவற்றில் மயங்கிய நவ்ரு மக்கள் தமது உணவுப் பொருட்களை கொடுத்து பண்டமாற்றம் செய்தனர். இந்த நாட்டை 12 இனக்குழுக்களைச் சேர்ந்த பழங்குடியினர் ஆட்சி செய்தனர். இங்கு வாழ்ந்த 12 இனங்களுக்கிடையே 1878 ஆண்டு சண்டை தொடங்கியது. 10 ஆண்டு நீடித்த இந்த சண்டையில் அந்த நாட்டில் வாழ்ந்த மக்களில் 1/3 பங்கினர் கொல்லப்பட்டனர். இப்படி உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கு பின் சிறிய அளவில் காவல்துறை உருவாக்கப்பட்டது. ஆனால் நாட்டை பாதுகாக்க இராணுவ படை இல்லை. இப்போது இந்நாட்டின் பாதுகாப்பு ஆஸ்திரேலியாவின் பொறுப்பில் உள்ளது. நவ்ரு ஒரு காலத்தில் செல்வம் கொளிக்கும் வளமான நாடாக இருந்தது. அதற்கு காரணம் அந்நாட்டில் கிடைத்த அரிய வகையான பாஸ்பேட் ஆகும். உரம் தயாரிப்பதற்கு இது மூலப்பொருள் என்பதால் பல நாடுகளின் பார்வையும் இதன் மேல் விழுந்தது. யார் கேட்டால் என்ன, தங்கள் நாட்டின் மேற்பரப்பில் அனைத்துமே பாஸ்பேட் பாறைகள் தான். வருமானத்திற்காக அவற்றை வெட்டி எடுக்கும் உரிமையை தாராளமாக வழங்கியது நவ்ரு. இதனால் அங்கே கனிம வளம் குறைந்து கொண்டே வந்தது. இதற்கிடையில தான் 2ஆம் உலகப் போர் வந்தது. இந்த நாட்டின் இயற்கை வளம் ஜப்பானின் கண்களை உறுத்தியது. நவ்ரு அந்நாட்டின் வசமானது. போரில் ஜப்பான் வீழ்த்தப்பட்டதும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரிட்டன் நிர்வாகத்தின் கீழ் நவ்ரு கொண்டு வரப்பட்டது. கடைசியாக பிரிட்டன் ஆதிக்கத்தின் கீழிருந்து 1968 விடுதலை பெற்றது. சுதந்திரமடைந்த புதிதில் தனிநபர் வருமானம், நாட்டின் வரி வருவாய் எல்லாம் பிற நாடுகள் பொறாமைப்படும் அளவிற்கு நவ்ரு ஒரு பெரிய பணக்கார நாடாக விளங்கியது. வருமானத்தை மேலும் பெருக்க வரம்பு மீறி பாஸ்பேட் வெட்டியெடுக்க அனுமதிக்கப்பட்டது. சுரங்கத் தொழில் பெருக பெருக சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கனிம வளம் வெட்டி எடுக்க எடுக்க அது அந்த நாட்டின் சூழலியலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நவ்ருவின் வரலாறு ஒரு சபிக்கப்பட்ட கதையாக மாறியது. ஒரு கட்டத்தில் பசிபிக் பெருங்கடலில் சொர்க்கமாக இருந்த அந்த பகுதி மெல்ல நரகமாக மாறியது. 1970களில் இந்த நாட்டின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சவுதி அரேபியாவிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உலகின் பணக்கார நாடாக இருந்தது. ஆனால் இன்று அந்த நாட்டின் இயற்கை வளத்தை அதிகமாக சுரண்டியதால் பாஸ்பேட் முழுவதும் தீர்ந்துவிட்டது. இதனால் சுற்றுச்சூழலில் மாறுதல் ஏற்பட்டு இது வாழ தகுதியற்ற நிலமாக மாறியுள்ளது. இயற்கை வளத்தை அதிகளவு சுரண்டினால் அது அந்த நாட்டின் அழிவிற்கே வழிவகுக்கும் என்ற எச்சரிக்கையை உலகிற்கு கொடுத்தது. வருமானம் பாதித்ததால் வரி ஏய்ப்பு, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அதிகரித்தது. ஒரு காலத்தில் இனிமையான தீவாக இருந்த இந்நாட்டின் சோகக்கதை உலக மக்களின் மனக்கதவை தட்டுகிறது. இத்தீவை சுற்றி பவளப்பாறைகள் உள்ளதால் துறைமுகங்கள் உருவாக்க முடியவில்லை. வளங்கள் சுரண்டப்பட்டு வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டதால் விலங்குகள், பறவைகள் அரிதாகிவிட்டது. தாவரங்களும் குறைந்துவிட்டது. இந்த நாட்டில் பொது போக்குவரத்து இல்லை. சுற்றுலா பயணிகள் வருகையும் இல்லை. 2012 முதல்
நவ்ரு ஆஸ்திரேலியாவின் அகதி முகாமாக மாறிவிட்டது. ஆஸ்திரேலியாவிலிருந்து 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தீவு நாடான நவ்ரு. ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் பெறும் நோக்கத்தோடு சட்டவிரோதமாக நுழைபவர்கள் கைது செய்யப்பட்டு நவ்ருவில் உள்ள அகதி முகாம்களில்தான் அடைக்கப்படுகின்றனர். இந்த அகதி முகாம்கள் தான் நவ்ரு மக்களின் ஒரே வேலைவாய்ப்பாக உள்ளது. ஆனால் இந்த தடுப்பு முகாம்களில் நடைபெறும் சித்திரவதைகளும் உயிரிழப்புகளும் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள 8 முதல் 10 வயதுடைய சிறுவர்களிடம் கூட தற்கொலை எண்ணம் அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்காக ஆஸ்திரேலிய மக்களும் போராடி வருகின்றனர். தடுப்பு முகாம்கள் ஏற்படுத்தியுள்ள நவ்ருவுக்கு ஆஸ்திரேலிய அரசே நிதியுதவி வழங்குகிறது. செய்தி பத்திரிகை எதுவும் வெளிவராத இந்நாட்டில் மக்களின் ஒரே பொழுதுபோக்கு மது அருந்துவதுதான். உலகிலேயே உடல் பருமனாக இருப்பவர்கள் அதிகம் வாழும் நாடாக நவ்ரு உள்ளது. இந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் 72% பேர் உடல் பருமனானவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. தற்போது நவ்ரு தேங்காய் உற்பத்தியிலும் சுற்றுலா மூலமும் வருமானம் ஈட்டி வருகின்றது. அதேபோல் முக்கியமா நவ்ரு மக்கள் ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் போட்டிகளிலும் பங்கேற்று முன்னேறி வருகின்றனர். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் இயற்கை வளத்தை அளிப்பதில் இல்லை. இயற்கை வளம் அழிந்தால் அந்த நாட்டின் முன்னேற்றம் பெரும் சவாலாக மாறும் என்பதற்கு நவ்ரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது.